எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் அருட் சகோதரி மேரி மெட்டில்டா. நான் எம்இ சபையை சார்ந்தவ. நான் இங்கே பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆட்டுப்பட்டி அந்தோணியார் கோவிலிருந்து பேசுகிறேன். கடந்த 1 வருட காலமாகவே நான் இந்த சபையில் குறிப்பாக இந்த 6 மாதங்கள் திருக்கோவிலூர்லையும் 6 மாதங்கள் இங்கே செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆட்டுப்பட்டி அந்தோணியார் கோவிலில் நான் இருக்கிறேன். கான்வென்ட்டில் எனக்கு ஒரு வருடமாகவே பலவிதமான குடைச்சலுக்கும் கொடுமைக்கும் நான் ஆளாகிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் எங்களுடைய சபையிலே இருக்கின்ற சில உண்மைகள், சில கணக்கு விஷயமானவைகள் எல்லாத்தையும் நான் எடுத்து கேட்டதனாலையும் எனக்கு பலவிதமான அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் ஆதாரத்தோட என்கிட்ட இருக்கிறதுனாலையும் இவர்கள் அதிகாரத்திலையும் பதவியும் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து என்னை 1 வருட காலமாக ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அதிகமாக இந்த 6 மாதமாக, அதிலும் குறிப்பாக இந்த மாதம் 5ஆம் தேதியிலிருந்து அதை நான் ஒரு சிலருக்கு நான் என்ன கொடுமை நடந்தது அப்படின்றத நான் அனுப்பியிருக்கேன். நான் போன வருடம் 2024 மார்ச் மாதம் 13ஆம் தேதிக்கு முன்பாக நான் பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் இருந்து நான் அப்பாயின்மெண்ட்டு இது வரைக்கும் 7-8 முறை நான் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேட்டிருக்கேன். ரெஜிஸ்டர் போஸ்ட்டும் நான் கேட்டிருக்கேன். ஆனால் எனக்கு இந்த நிமிடம் வரை 2 முறை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கேன். இந்த மாதிரி கொடுமைகளுக்கெல்லாம் நான் ஆளாக்கப்படுகிறேன், எனக்கு தயவு செய்து எனக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டும் எனக்கு இந்த நிமிடம் வரை கொடுக்கப்படவில்லை. அதனால் இதில் எங்கள் சபை தலைவி மற்றும் மாநில தலைவி, அதிகாரத்தில் இருப்பவர்கள், பதவியில் இருப்பவர்கள் என்ன ஒன்றா சேர்ந்துட்டுருக்காங்க. இந்த ஒரு கொடுமைக்கு என்னை ஆளாக்கிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதம் 5ஆம் தேதி மத்தியானம் என்னை மேலே ரூமில் தனியாக இது இந்த பிரச்சனைகளை, இவர்களுடைய தவறுகளுக்கும் அதற்குரிய சான்றுகளும் என்கிட்ட இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சில உறுப்பினர்களையும், குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளையும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு என்னை எப்படியாவது சபையிலிருந்து வெளியேற்றிவிட்டால் தங்களுடைய தவறுகள் மறைக்கப்பட்டுவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு வந்தாங்க. 5ஆம் தேதி இந்த மாதம் என்னை ரூம்குள்ளேயே வச்சு பூட்டிட்டாங்க. 2 நாள் நான் சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், யூரின் போகிறதுக்கு நான் டப்பாவில் போய்கிட்டு பக்கெட்டில் பிடிச்சி வச்சுருந்த தண்ணியை நான் குடிச்சிக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் நான் கொடுமைப்படுத்தப்பட்டிருக்கேன். இதற்கு அப்புறமாகவும் நான் இதை பலருக்கும் நான் மெசேஜ் அனுப்பியிருந்தேன். இப்போது தொடர்ந்து இவர்கள் என்னை அந்த வெளியேற்றுவதிலேயே குறியாக இருந்து கொண்டு எனக்கு மறைமுகமாக எனக்கு பலவிதமான மன உளைச்சல்களையும் இதையும் எனக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் 6ஆம் தேதி மத்தியானம் நான் இங்கே கான்வென்ட்ல இருந்து என்னை அடைச்சி வச்சுருந்தாங்க. 5ஆம் தேதி காலையில் நான் பூசைக்கு போனேன், முதல் வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிட்டு. அன்று மத்தியானம் உள்ளேயே என்னை அடைச்சி வச்சிருந்து எனக்கு சாப்பாடும் கொடுக்காம எல்லா பக்கமும் கதவை பூட்டிட்டாங்க. கடைசியில் 2 நிமிடம் அகஸ்டின் அப்படின்ற அவங்க தான் கம்யூனிட்டி சுப்பீரியர். அவங்க கேட்டை திறந்த உடனேவே நான் அங்கேருந்து தப்பிச்சு இங்கே கேம்பஸ்குள்ளேயே இருக்கிற போர்டிங் பிள்ளைங்க இருக்கிற மாணவிகள் தங்கி இருக்கிற அன்னைக்கு நான் இங்கே வந்தேன். ஈவினிங் 4:45 போல் 6ஆம் தேதி. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் இங்கே போர்டிங் பிள்ளைகளோட தான் தங்கி இருக்கேன். இங்கே போர்டிங்கில் இருக்கிறவங்க பிள்ளைங்கக்கிட்டேயும் சரி, அதே மாதிரி சமைக்கிற அம்மாக்கிட்டேயும் சாப்பாடெல்லாம் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த 21 நாள் ஆகிறது இன்னைக்கு. இது வரைக்கும் நான் வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் அல்லாமல் டிஸ்மிஸல் கொடுத்தாச்சு, வீட்டிலேருந்து பேசுகிறதுக்கு வந்தப்போ இது பண்ணியாச்சு அப்படின்ட்டு கூட பார்க்கல. அதனால் எனக்கு என்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்றத நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இவங்க தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வாங்க அப்படின்ற அந்த ஒரு பயமும் அந்த பதட்டமும் எனக்கு இருக்குது. அதனால் எனக்கு என்னுடைய உயிருக்கு ஏதாவது ஆபத்து நேரிட்டால் கீழ் வருபவர்கள் தான் காரணம் அப்படின்ட்டு நான் வாக்குமூலம் கொடுக்குறேன். முதல்ல பாண்டி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், அருட் சகோதரிகள், எங்களுடைய சபை தலைவி அருட் சகோதரி ஃபெல்சி, மாநில தலைவி அருட் சகோதரி ரெஜினா மனுவேல், கம்யூனிட்டி சுப்பீரியர் அகஸ்டின், சிஸ்டர் லில்லி மேரி, சிஸ்டர் கிறிஸ்டினா, சிஸ்டர் கிரேஸ் ஆரோக்கிய மேரி, சிஸ்டர் ஸ்டெல்லா, சிஸ்டர் ஐலின், என்னுடைய குடும்பத்தினர் இவர்களோடு இணைந்து என்னை எப்படியாச்சும் வெளியில் ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டோம். இவர்கள் வழியாகவும் எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குது. அப்படி என்னுடைய குடும்பத்தினர் ஃபாதர் ஜெயபாலன் எஸ்டிபி,
சென்னை ப்ராவின்ஸை சார்ந்தவர். மார்க்கு அடிப்படை பிரச்சனைகள் முதல் அரசியல் வரை உண்மை தன்மையுடன் அறிந்து கொள்ள ரிப்போர்ட்டர் வாய்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.